பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கன்னி ராசியின் அதிர்ஷ்டத்தை நம்ம எப்படி பார்க்கலாம், கன்னி ராசியினுடைய அதிர்ஷ்டம் எங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய மாற்றம் சக்தியாக மாறும் அப்படிங்கிறது இருக்கும். கன்னி ராசிக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம அதிர்ஷ்டங்கள் கோபத்தின் அளவுதான் அவங்களுடைய அதிர்ஷ்டம். அவங்க சடனா கோவப்படுவாங்க, அந்த கோபத்துக்கு பின்னால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் உருவாகும் அப்படிங்கலாம். ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் நம்ம சில கஷ்டங்களுக்கு சில போராட்டங்களுக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி தான் அதிர்ஷ்டமாக நமக்கு வெளிவருகிறது. அதனால கன்னி ராசிக்காரர்கள் ஒவ்வொரு கோபங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மலர்ச்சி கிடைக்கும். அந்த மலர்ச்சிக்கு அப்புறம் ஒரு அதிர்ஷ்டம் உருவாகும் அப்படிங்கிறது. இந்த கோபம் கஷ்டங்களுக்கு இடையில கடன் அப்படிங்கிற மாதிரி விஷயம், ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு உருவாகும் போது மனம் சோர்ந்து அவங்க விரக்தி தன்மையை அடைவார்கள். அந்த சமயத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முருகர் கூடிய கோயிலை அடிக்கடி நீங்க போயிட்டு வரணும். பாம்பன் சுவாமிகள் கோயில்களுக்கு போயிட்டு வருவது, ஜீவசமாதி அதாவது முருகர் சார்ந்த பாம்பன் சார்ந்த ஜீவசமாதிகளை போயிட்டு வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படிங்கிறது. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா ரத்தம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த ரத்தம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருப்பதினால் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது நீங்க அடிக்கடி ரத்த தானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ரத்தம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை வராது. அதனால் நீங்க ரத்த தானம் பண்ண அதிர்ஷ்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். பழனி முருகர் வழிபாடு உங்களுக்கு சிறந்த முறையில் நல்ல பலனை கொடுக்கும். செவ்வரளி மாலை எல்லா கோயிலுக்குமே நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் செவ்வரளி மாலை வாங்கிட்டு போய் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அதில் மாற்றங்கள் கொடுக்கக்கூடியது, அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய சக்தி செவ்வரளி மாலைக்கு உள்ளது அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. நீங்க நிறைய விஷயங்கள் கணக்கு பார்ப்பீங்க. கணக்கு பார்த்து செய்யும் போது அதில் நிறைய ஷார்டேஜ் ஆகும், அதில் கோபங்கள் உருவாகும். அதனால நீங்க பாக்குற கணக்கு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக அதை மத்தவங்களை நோகடிக்காமல் பார்த்து அதை எடுத்தீங்கன்னா அதில் ஒரு முக்கியமான அதிர்ஷ்டத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறது. பொதுவாக நீங்க வட்டிக்கு வாங்குதல் அந்த தன்மையில் இருக்கும்போது அந்த வட்டிக்கு வாங்குற அந்த சமயத்தில் கையில் ஏதாச்சும் முல்லைப்பூவு மல்லிப்பூவு அந்த மாதிரி பூக்களை கையில் வைத்து கொண்டு வட்டி கொடுத்தல் வட்டிக்கு வாங்குதல் அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். தானங்கள் செவ்வரளி பூவை கொடுப்பதும் செவ்வரளி பூவை கோயில்களுக்கு சாத்துவதும் உங்களுக்கு சிறப்பான பயனை கொடுக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் மல்லிப்பூவை கையில வச்சுக்கிட்டு எந்த குடுக்கல் வாங்கல் வைக்கும் போது உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட கதவுகளில் உங்களுடைய கோபங்கள் அதிகரிக்கும் போது ஒரு பணக்கற்கண்டு அந்த மாதிரி ஒரு இனிப்பு சார்ந்த பொருட்களை வாயில் போட்டுக்கொண்டு நீங்க பேசுனீங்கன்னா அது அந்த கோபத்தினுடைய தன்மையை குறைத்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதிகரிக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய கோபத்துடைய அளவு மட்டும் இல்லாம முதல் துவக்கம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணும்போது அதில் நிறைய பிரச்சனைகள் உருவாகும், நிறைய தடைகள் உருவாகும். அந்த தடைகள் பிரச்சனைகள் உருவாகிற இடத்தில் நீங்க பயந்து அதுல சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு உங்களுடைய முழு முயற்சி, அதாவது துவக்கத்தில் ஒரு தடை, துவக்கத்தில் ஒரு கோபம், துவங்கும் போதே அது முறிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற இடத்தில் அந்த துவங்குற இடத்தில் முறியற இடத்தில் ஸ்டாப் வைக்கிற இடத்தில் கமா போட்டு அதை தொடங்கிருங்க. கமா போட்டு எப்படியாச்சும் தொடங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏதாச்சும் பேச்சுவார்த்தையில் ஏதாச்சும் ஒண்ணு செய்து அந்த அந்த ஸ்டாப் அந்த புள்ளியை கமாவாக மாற்றி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அதிர்ஷ்டம் உருவாகிரும். எப்பவுமே நீங்க ஒரு விஷயம் தொடங்கும் போது அது ஒரு பெரிய ஸ்டாப்பா கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துவக்கம் மட்டும்தான் ஸ்டாப்பா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஸ்டாப்பை கமாவாக மாத்திக்கிட்டு நீங்க பண்ணினீங்கன்னா அது வெற்றியாக கிடைக்கும். எப்பவுமே உங்களுடைய ஒவ்வொரு செயலும் பண்ணும்போது நான் இதோட நிறுத்திக் கொள்கிறேன், இதோட நான் முடித்துக் கொள்கிறேன் அப்படி சொன்னீங்கன்னா அது உங்களை அதிர்ஷ்டத்தை கொடுக்காது. எப்பவுமே நான் இன்னும் தொடருவேன், இன்னும் வளருவேன் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு இதையும் பினிஷ் பண்ணாமல் கமா போட்டு வாழ கற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சில பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைய கோபங்களை உருவாக்கும், நிறைய சுடுசொற்களை கொடுக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுக்கெல்லாம் நீங்க பயந்துகிட்டு அதுக்கு புல் ஸ்டாப் வைக்காமல் எல்லாத்துக்கும் ஒரு அமைதியான நிலையில் ஒரு கம்மா போட்டு வாழ்ந்தீங்கன்னா அது சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். பொதுவாக நீங்க பிசினஸ் இதெல்லாம் பண்ணும்போது
நிறைய விஷயங்கள் பேச்சில் குளறுபடி ஏற்படக்கூடியதாக இருக்கும். அந்த குளறுபடியை சரி செய்வதற்காக அந்த கம்மாவை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறந்த ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவுகள் திறக்கும் அப்படிங்கிறதுல சிறிதும் ஐயம் இல்லை. உங்களுடைய முருகர் வழிபாடு மிக சிறந்த ஒரு நட்பலனை கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா இந்த முருகர் வழிபாடு பௌர்ணமி நிலவில் வழிபாடுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். பௌர்ணமி நிலவு செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடுவது உங்க அதிர்ஷ்ட கதவுகளுக்கு முக்கிய புள்ளிகளாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இறை வழிபாடில் கோயில்ல பாத்தீங்கன்னா முருகருக்கு செவ்வரி மாலை போட்டுட்டு விளக்கு தீபம் ஏற்றி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆனா அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு முக்கிய பங்கா இருக்கிற முருகர் உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கெமிக்கல் ஆன பொருட்கள் அது எல்லாமே பாத்தீங்கன்னா தானம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். அதாவது ஒரு உணவு எடுத்துக்கோங்களேன், ஒரு ஃப்ரை ரைஸ் அந்த மாதிரிலாம் கெமிக்கல் அதெல்லாம் தானம் கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த கெமிக்கல்னால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது தானங்கள் கொடுக்கும் போது அதாவது கெமிக்கல் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த அலோபதி மருந்துகளையும் தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். இந்த மயக்க மருந்து அதெல்லாம் கொடுப்பது சிறந்த. மயக்க மருந்து எல்லாம் தானமாக ஏதாச்சும் யாருக்காவது ஒரு பெர்சன்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுக்கறதுக்கு பண உதவி கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த மயக்க மருந்தை வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். அதாவது ஒரு அதிர்ஷ்டத்தினுடைய வாய்ப்புகளை தேடி கிடைக்கக்கூடிய மிக முக்கிய அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால அதிர்ஷ்டம் என்பது உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு வழியாக கொண்டு வருவது மட்டுமில்லாமல் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்க கோபத்தில் இருக்கிறது. அந்த கோபம் நிதானமாக ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பின்னால் வரும் அதிர்ஷ்டத்தை நீங்க எடுக்கலாம். அந்த கோபத்தினால் நீங்க வரக்கூடிய ஒரு விஷயம் உங்க அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். அதனால கோபம் கரெக்டான இடத்தில் கோவப்பட்டு அந்த கோபத்தில் உடைந்து பிரியாமல் அந்த கோபத்துடன் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா அந்த கோபத்தை அதிக பிரஷர் ஏத்துக்குவீங்க, பிபி ஏத்திக்குவீங்க. ஏத்திட்டு அதனால் பிரிவதை விட அந்த கோபத்தை வைத்து அந்த இடத்தை சமாதானப்படுத்தி நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க அதிர்ஷ்டங்கள் சீக்கிரம் முன்னேற்றத்துக்கு கொடுப்பதாக இருக்கும். ஆரம்ப புள்ளிகள் துவக்கத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கோபமாக தான் வரும். அதன் பிறகு வருவதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வரும். அதனால ஆரம்ப புள்ளிகளை சமாளிக்க கத்துக்கிட்டீங்கன்னா அதிர்ஷ்டத்தை எளிமையாக எடுக்கலாம். அதனால உங்க கோபத்தினுடைய அளவுக்கு பின்னால் தான் உங்களுடைய அதிர்ஷ்டம் இருக்குது. அந்த கோபத்திற்கு அளவுக்கு பின்னால் கோபப்பட்டுட்டு பிரிவது கிடையாது. கோவப்பட்டுட்டு அதுல கம்மா போடுங்க. எப்பவுமே கோவப்பட்டுட்டு ஒரு உறவை ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஒரு தொழிலை ஸ்டாப் பண்ணக்கூடாது, எதுவுமே கோவப்பட்டு பண்ணக்கூடாது. கோவப்பட்டுட்டு அதுக்கு கம்மா அந்த உறவை தொடரணும், அந்த தொழிலை தொடரணும், அந்த தொழிலை விடக்கூடாது, அந்த உறவை விடக்கூடாது. அங்கேதான் உங்களுடைய அதிர்ஷ்டம் இருப்பதே புரிந்து கொள்ளணும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனா அதிர்ஷ்டத்தின் கதவை கிட்ட நெருங்கிட்டு கோபத்தினால் அந்த அதிர்ஷ்ட கதையை மூடிட்டு வர குணமுள்ளவர்கள் நீங்கள். அந்த குணத்தை மாற்றிருங்க. அதிர்ஷ்ட கதவை திறந்து கோபம்தான் அதிர்ஷ்டத்தினுடைய உச்சஸ்தானம். அதை சமாளித்து அதுக்கு அம்மாவுடன் அதோடன் என்டர் பண்ணினீங்கன்னா முழுமையான அதிர்ஷ்ட சக்தியை நீங்க பெறலாம். அதனால கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புத கணிப்புகள் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா கோபத்தினால் அதிர்ஷ்டத்தை இழக்க கூடாமல் கோபத்தை சேர்த்து கமா போட்டு வந்தீங்கன்னா, கோபத்துடன் கமா போட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்தில் முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்ந்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க தான். அதுவும் மட்டுமில்லாமல் நீங்க செவ்வரி மாலையுடன் செம்பத்தி பூக்களையும் பயன்படுத்தி முருகருக்கு மட்டுமில்லாமல் சிவனுக்கும் வழிபாடுகளுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா செவ்வரளி இந்த இரண்டும் முருகருக்கும் சிவனுக்கும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா மிக சிறந்த அற்புத அதிர்ஷ்டங்களை உங்க வாழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.